அப்பா, என்னம்மா? நான் குரூப் 4 எக்ஸாம் எழுத போறேன்ப்பா. குரூப் 4 எழுது, 2 எழுது, 3 எழுது, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எக்ஸாம் எழுதும்போதே தெரியும் பாஸ் ஆவியா ஃபெயில் ஆவியான்னு. பாஸ் ஆகிறதா இருந்தா வீட்டுக்கு வா, நான் அப்படியே போய் எங்கேயாவது செத்துரு. ஏன்பா என்னை இப்படி பேசுறீங்க? டீச்சர் ட்ரைனிங் படிச்ச, வேலை இல்ல. குரூப் 2 எழுதுன, ஃபெயில் ஆயிட்டேன். இப்படி உனக்கே பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு வேற வேலை இல்ல. இந்த எக்ஸாம்ல எப்படியாவது நான் பாஸ் பண்ண ட்ரை பண்றேன்ப்பா. ஏற்கனவே உங்க அக்கா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் பாதி நொந்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் உனக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் ட்ரை பண்றேன்னு வேற சொல்ற. அக்காங்க கல்யாணத்துக்கு செலவானதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? அவங்களுக்கு செலவு பண்ணதுக்கு நீ ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இப்ப கூட நீ பாஸ் பண்றேன்னு சொல்ல மாட்ற, ட்ரை பண்றேன்னு தானே சொல்ற. அது எக்ஸாம் எழுதுனதானப்பா தெரியும். ட்ரை பண்றேன்னு சொன்னது பாஸ் ஆகிறதுக்கு தான். நீ எக்ஸாம் எழுது, ட்ரை பண்ணு, என்னமோ செய். உனக்கு பாஸ் பண்ணுவனி நம்பிக்கை இருந்தா வீட்டுக்கு வா, இல்லனா அப்படியே எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிரு. இந்த அப்பா ஏன் இவ்வளோ கொடுமையா பேசுறாரு? அப்படி என்னதான் நான் தப்பு பண்ணுனேன்? இந்த உலகத்துல பொண்ணா பிறக்கிறது இவ்வளோ பெரிய குத்தமா? நம்ம மேல அன்பு காட்ட யாருமே இல்லையா? என்ன இந்த பொண்ணு தனியாக கொஞ்சம் அழுத்திருக்கு, கிட்ட போய் கேட்காம. நீ யாருமா? எதுக்கு தனியாக கொஞ்சம் அழுத்திட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நான் யாருன்னு சொல்கிறேன், நீ தனியாக கொஞ்சம் அழுகுறதுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? என் பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? நீ பிரச்சனை என்ன சொன்னா அதுக்கு என்ன வழியும் பார்க்கலாம்ப்பா. நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா எங்க அப்பா என்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் எங்கேயாவது போகலாம் இல்லாட்டி சாகலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீ எங்கேயும் போகவும் வேண்டாம், சாகவும் வேண்டாம். உனக்கு பாதுகாப்பான இடம் இருக்கு, அங்கே கொண்டு போய் விட. இப்படி ஒரு இடம் எங்க இருக்கு? நீங்க எப்படி என்ன அங்க கூட்டு போவீங்க? நீ விருப்பப்பட்டா இப்பயே உனக்கு கூட்டு போறப்ப அது ஒரு பயில்வு காலேஜ், அங்கே எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் உனக்கு. அப்படியா? நீங்க கூட்டிட்டு போங்க, அங்க போய் பார்க்கலாம். சரி வாப்பா. முரளி பிரதர். வாங்க பிரதர். உள்ள வாப்பா. ஜான் பிரதர் உட்காருங்க. பாப்பா யாரு? இந்த பாப்பா பார்க்கில் கொஞ்சம் தனியாக அழுத்திட்டு இருந்துச்சு. இந்த பாப்பா எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா, வீட்டுக்கு வராத, எங்கேயா போய் செத்துருன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. அதனால கூட்டிட்டு வந்தேன். நம்ம பைபிள் சேர்ந்து இங்கே பாதுகாப்பாக இருக்கட்டும். அப்படியா ஜான் பிரதர், நான் சிஸ்டரை வர சொல்கிறேன், அட்மிஷன் போட்டுருவோம். ஹலோ, சொல்லுங்க பிரதர். சிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வாங்க. அப்படியா? இந்த வரேன் பிரதர். சரிங்க சிஸ்டர். ஓகே சரிங்க ஜான் பிரதர், அட்மிஷன் போட்டுருவோம். ரொம்ப சந்தோஷம் ஜான் பிரதர், தொடர்ந்து இந்த காரியத்தை செய்யுங்க. ஓகே பிரதர், உங்களுக்கு தான் நன்றி சொல்லுங்க. நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சொல்லுங்க பிரதர். சிஸ்டர் இந்த பாப்பாவை கூட்டின்னு போய் நம்ம ஹாஸ்டலில் தங்க வச்சு ஒரு அட்மிஷன் போட்டுருங்க. ஓகே பிரதர், வா பாப்பா உள்ள போலாம். பாப்பா ஒன்றும் கவலைப்படாத, அவங்க உன்னை நல்லா பார்த்துக்குறாங்க. அப்பப்போ நானும் வந்து பார்த்துக்கிறேன், சரியா? சரிங்கண்ணே. சரி வா பாப்பா போலாம். ஓகே பிரதர் முரளி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க பிரதர், ஏசப்பாவுக்காக எதையாவது செய்வோம். இங்கே நீ சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட சொல்லு. ஓகே சரியா? என்னப்பா தனியா உட்காந்துருக்க, எதுவும் பிரச்சனையா?
அப்படிலாம் இல்லைங்கக்கா, ஃபர்ஸ்ட் நாள் அப்படி இருக்கு, சரியாயிருங்கக்கா. நீ கவலைப்படாத, சந்தோஷமா இரு. பைபிள் கொண்டு வரேன். நீ இந்த மாதிரி தனிமையா இருக்கும்போது பைபிள் படி. உன் லைஃப்ல எல்லா மாற்றமும் வரும். போலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடம்புக்கு என்ன செய்யுது? 4 நாளா சாப்பிடவே இல்லைம்மா. ஒரே இருமலா இருக்குமா. ரொம்ப பதட்டமாவே இருக்காருமா. சரி, நான் செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. கொஞ்சம் மெதுவா. வாயை திறங்க. கொஞ்சம் நல்லா திறங்க. அவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கு. பிகினிங் ஸ்டேஜ் தான், நம்ம சரி பண்ணிடலாம். கண்டிப்பா சரி பண்ணிடலாமாம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. நிச்சயமா சரி பண்ணிடலாம். நான் ஒரு சில மெடிசன்ஸ் எழுதி தரேன். ஒரு எக்ஸ்ட்ரா எடுக்கணும், அதையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு மண்டே வந்து என்ன பாருங்க. சிஸ்டர், இங்க வாங்க. சொல்லுங்க மேம். இவங்களுக்கு அந்த NS ஒன்று போட்டுருங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகட்டும். சரிங்க மேம். இன்னைக்கு உனக்கு பெயர் செல்லில் டூட்டி போட்டிருக்கிறாங்க. நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே தான்ப்பா ஃபோன் வரும், அட்டன் பண்ணி பெயர் பண்ணு. ஓகேவா? சரிங்கக்கா. ஹலோ, யார் நீங்க? இது கிராம மிஷனரி ஏகமாமா. ஆமாங்க. எங்க வீட்டுக்காரர் உடம்பு முடியாம இருக்காங்கம்மா. அவருக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ண முடியுமாம்மா? சரி, நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நிச்சயமா சுகம் தருவார். சரிம்மா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அம்மா, ஏசப்பா கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் சுகம் கொடுப்பாங்க. நீங்க நம்பிக்கையோட போங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. கேட்ட குரல் நம்ம பொண்ணோட சத்தம் போலவே இருக்கு. பேசுனது அம்மா தானே? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையோ? சரி, போயிட்டு வாங்க. சரிங்க. உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேன் விஎம்எம்க்கு. அங்கே கேட்ட குரல் நம்ம பொண்ணோட குரல் மாதிரியே இருந்துச்சுங்க. அப்படியா? நீ எப்போ ஃபோன் பண்ண? நீங்கள் உள்ளே இருக்கும்போது ஃபோன் பண்ணேங்க. அது நம்ம பொண்ணோட வாய்ஸ் தாங்க. கண்டிப்பாக அது நம்ம பொண்ணோட வாய்ஸ் தாங்க. அப்படியாம்மா? மண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம போய் கண்டிப்பாக விசாரிச்சுட்டு வந்துடுவோம். சரியா? வா போவோம். என்ன ஒண்ணுமே இல்லையே? நீங்க 100% கியூர் ஆயிட்டீங்க. அப்படியாம்மா? ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாம் சரியாயிடுச்சாம்மா? டியூபர்குலோசிஸ் இருந்ததுக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லம்மா. அவர் பியூர்லி கியூர் ஆயிட்டாரு. நீங்க போயிட்டு வரலாம். ஐயா, என் பொண்ணு இங்கே தான் இருக்கா. பேரு செசிகா. அவளை பார்க்கணுயா. அப்படியா? இங்கே தான் இருக்காங்க. அவளை கொஞ்சம் பார்க்கணும்னா. அப்படியா? வாங்க போகலாம். யார்யா இவங்க? செசிகாவை பார்க்க வந்திருக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என் பொண்ணு ஜெசிகா இங்கே இருக்காமா. அவளை கொஞ்சம் பார்க்கணும்னா. சரி, வாங்க உட்காருங்க. உங்க பொண்ணு கூட்டி வரேன். சரிம்மா. ஏம்மா ஜெசி. ஏய் ஜெசி, என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேம்மா. சரி, போய் உட்காருங்க. சிஸ்டர் கூட்டி வரேன். சிஸ்டர், வணக்கம் சிஸ்டர். வாங்க. இவங்க தான் சிஸ்டர் எங்க அம்மா அப்பா.
அப்படியா? சித்ரா, ஆஃபீஸ் ஒர்க்கை பாருங்க, நான் இவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சிஸ்டர் நீங்கள் இங்கே உட்காருங்க சிஸ்டர். சொல்லுங்கம்மா, ஜெசிகாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க சிஸ்டர், என் பொண்ணு உயிரோட இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இல்ல சிஸ்டர், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கோவத்துல பேசிட்டேன். அவ எங்களை விட்டு வந்துட்டா சிஸ்டர். ஆமா சிஸ்டர், அன்னைக்கு பார்த்து நானும் வீட்டில் இல்லை, இவரும் தேவையில்லாம திட்டாரு. உடனே அவ வீட்டை விட்டு போயிட்டா சிஸ்டர். பாத்தீங்களாம்மா, நம்ம பிள்ளைங்களை இப்படி முன்கோபத்தினால திட்டுறதுனால எவ்வளோ பெரிய விளைவு வந்திருக்கு பாத்தீங்களா? அதை நான் உணர்ந்துட்டேன் சிஸ்டர். என் பொண்ணுனால தான் இன்னைக்கு நான் உயிரோடே இருக்கேன் சிஸ்டர். சோரா நம்ம செய்யற தப்பு எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்துது பாத்தீங்களா? ஜெசிகாக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்குமா என்ன? எதனால நீங்க ஜெசிகாவை இந்த முடிவு எடுக்க வச்சீங்க? எனக்கு ஏற்கனவே 2 பொண்ணுங்க. அந்த பாரத்துல இவளும் தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டே இருந்தாளா, அதனால திட்டிட்டேன் சிஸ்டர். உங்க பொண்ணு ஃபெயில் ஆயிட்டான்னு திட்டிட்டேன்னு சொல்றீங்க. தோல்விங்கிறது எதோட முடிவும் இல்ல, வெற்றிக்கான இன்னொரு துவக்கம் தான். இன்னும் சொல்லணும்னா தோல்விதான் வெற்றிக்கான ஒரு ப்ராசஸே. இப்படி இருக்கும்போது பெற்றோராகிய நீங்களே உங்க பிள்ளைகளை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி அவங்க அதுல ஃபெயிலியர் ஆனோடனே அவங்கள வேஸ்ட்னு சொல்லி அவங்களை காயப்படுத்தி மனசளவுல அவங்கள சாகடிச்சிடுறீங்க. அப்புறம் அவங்க சூசைட் பண்ணும்போது வெறும் உடம்ப தான் சாகடிக்கிறாங்க. ஸோ பெற்றோராகிய நீங்க தான் முதல் குற்றவாளி. அவங்கள இந்த நிலைக்குள்ள தள்ளுறதுனால முதல் கொலையாளியும் நீங்க தான். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுங்க. ஒரு விஷயத்துல தோத்துட்டாங்கன்னா ஜீசஸ் அவங்களுக்காக இன்னொரு விஷயத்த வச்சிருக்காருன்னு சொல்லி கொடுங்க. தோத்துட்டேன்னு நீங்களே அவங்கள அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தி ஒதுக்கி அவங்க நம்பிக்கையை இழக்க வச்சு அன்புக்காக ஏங்க வச்சு இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு நல்லா புரியுது சிஸ்டர். எல்லா அப்பா அம்மாவும் இந்த தப்பு தான் பண்றோம். தப்பு பண்றது நீங்க. ஜெசிகாக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. இதனால ஒரு உயிரையே இழந்துடுறோம். ஆமா சிஸ்டர், நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கும் உங்க ஜீசஸ்க்கும் ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றிமா. நீங்க ஜெசிகாவை பார்த்து பேசிட்டு போங்க. ஜெசிகா, பாய்.